இது வந்து என்ன வண்டினா டிவிஎஸ் ஸ்கூட்டி ஜஸ்ட்டு 1 டன்னு சர்வீஸ் வந்துச்சு. எல்லாமே கழட்டி தான் பண்ணியிருக்கேன் நீட்டாக. ஆமாம், அது எல்லாமே இது பண்ணியிருக்கேன். ஆமாம், ஏர்போல்ட் பாக்ஸு நல்லா கழட்டி கிடக்க போகிறேன். ஏர்போல்ட் பாக்ஸு கழட்டி நீட்டாக தொடச்சி மாட்டோன்னா. ஆமாம், ஏர்போல்ட் இன்னொரு மேக்கப் வருது. ஆமாம், இந்த இதுக்குள்ளே தொட்டி எல்லாமே அந்த இருக்குது பாருங்கள், கழட்டி தனியாக வச்சுருக்கோம். ஃப்ரெண்டில் உள்ள கவரு, சீட்டுக்கு அடியில் ஒரு தொட்டி, சீட்டு அந்த இருக்குது, எல்லாமே கலட்டி வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் பண்ணி எடுக்க நல்லாயிருக்கு. BS4 தான், அதனால் இது அப்படி பண்ணுறதுனால எந்த பிரச்சனையுமே வராது. ஆமாம், ஏர்போல்ட்டை கழட்டி வெயிலில் வச்சுருக்க பாருங்கள், இந்த இருக்கு பாருங்கள். எப்படி ஏற்கனவே புதுசாக நான் தான் மாற்றி விட்டேன். கொஞ்சம் லைட்டாக அழுக்காக இருக்குது, அதனால் க்ளீன் பண்ணி வெயிலில் வைக்க, வெயிலில் காய வச்சு மாட்டினா கொஞ்சம் நல்லா புதுசு மாதிரி தான். நல்லா பேப்பர் நல்லா காஞ்சி வச்சுன்னா ஏர் நல்லா ஃபில்ட்ரு ஆகும் ஏர். அதனால் சர்வீஸ்னால் வாட்டர் சர்வீஸ்னால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கலட்டி வெயிலில் வச்சு பண்ணுங்கள். பண்ணிங்கன்னாத்தான் வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். ஆமாம், ஏர்போல்ட்டுங்கிட்டு தான் வரும். இதில் ஒரு டீப் வரும், அதையும் கழட்டிடணும். ஏர்போல்ட் கழட்டும் போது உள்ளே ஒரு டீப் வரும், கழட்டி பண்ணியிருக்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி கலட்டி பண்ணுங்கள், வண்டி நல்லா இருக்குங்க. ஆமாம், கழட்டி பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பேட்ரி வயரை கிளீன் பண்ணி மாட்டிடுங்க. சர்வீஸ் பண்ணும்போது பேட்ரி வயரை கலட்டி, ஏன்னா திடீர்னு பவர் சப்ளை வரும், வராமல் போகும். இந்த தண்ணி பட்டு அந்த இடம் கொஞ்சம் கரலாக இருந்துச்சுன்னா கம்ப்ளைண்ட் வந்துடும். அதனால சர்வீஸ் பண்ணால் கண்டிப்பாக இந்த பேட்ரி வயரை கழட்டி கிளீன் பண்ணுங்கள். கிளீன் பண்ணி மாட்டுங்க, இல்லாட்டி பவர் சப்ளை விட்டு விட்டு வரும். அது நம்மளுக்கு என்னென்னு தெரியாது, அதான் அதில் இவ்வளோ பிரச்சனையே. ஆமாம், என்னன்னு தெரியாது.